குட் மார்னிங் கீர்த்தி. குட் மார்னிங் சாந்தினி. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கார்ட்டூன் இருக்கு இல்லையா, கார்ட்டூன் சின்ன வயசில் எல்லாருமே பார்ப்பாங்க. நான் ரொம்ப அடிக்ட். டெய்லி எங்கள் அம்மா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, நான் கார்ட்டூன் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஸோ மாற்றி மாற்றி இப்படி சண்டை போட்டு பயங்கரமாக பார்ப்பேன். நீ எப்படிப்பட்ட சைல்ட்ஹுட்? நான் எப்படின்னா அடம் பிடிப்பேன், கார்ட்டூன் பார்த்தே தீரணும், கண்டிப்பாக அந்த சீரீஸ் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி எனக்கு பொம்மை வேணும்னு வேறு எங்கள் அம்மா பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். ஆமாம், நானும் அந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் கேட்டு எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, அதே மாதிரி எனக்கு பொருள் வாங்கிட்டாங்க, டாய்ஸ் வாங்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் கேட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவேன். பட் இந்த கார்ட்டூன்ஸ் பார்க்கறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வியூஸ்க்கு குட் மார்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. நேயர்கள் அனைவருக்கும் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஆக்சுவலி சாந்தினி, கார்ட்டூன் பார்க்குறதுல இருக்க பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, ரொம்பவே தனிமையாக இருப்பாங்க குழந்தைங்க. கேட்கறதுக்கு ரொம்பவே சின்ன விஷயமா தெரியும். ஓகே, லோன்லியாக ஃபீல் பண்ணுறான், தனியாக உட்காந்து கொம்முன்னு கார்ட்டூன் பார்க்குறான், பையன் ரொம்ப சமத்து, என் பொண்ணு ரொம்ப சமத்துன்னு வீட்டில் பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ சின்ன வயசுலேயே வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட பழகாமல் கார்ட்டூன் வீட்லேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க தனிமைப்படுத்தப்பட்டுறாங்க. அதுவே அவங்களுக்கு பழக்கமாயிட்ட பிறகு வெளியில் சமுதாயத்தில் அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ண பிறகும் சரி, ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதும் சரி, தனியாகவே இருப்பாங்க. அதனால அவங்களோட சோஷியல் லைஃப் ரொம்பவே பாதிக்கப்படுமா, அந்த சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்றாங்க. மேபி அதனால தான் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் நம்ம எல்லாருமே ஃபுல்லா லேப்டாப் மொபைல் இதெல்லாம் கேம் விளையாண்டுட்டே இருக்கோம். அந்த லோன்லினஸ் எப்பவுமே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கோம். என்னதான் சோஷியலா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஷேரிங்கும் ரொம்பவே குறைஞ்சிருது பாத்தீங்களா? ஆமா, கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தொடர்ந்து இன்னைக்கான நல்ல நேரம், ராகாலம், குளிகை, யமகண்டம் போன்றவை பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 18/4/2015 சனிக்கிழமை, மன்மத வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:04 ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, திதி பிரதமை மாலை 5:28 வரை ரேவதி, பிறகு அஸ்வினி நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபூரிகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று மாலை 5:29 வரை சிம்ம ராசிக்கும் பிறகு கன்னி ராசிக்கும் சந்திராஷ்டமம். ஆக்சுவலி கீர்த்தி, நான் சின்ன வயசில் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் பார்க்குற கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் கேட்ஸ். அதில் இந்த 2 கேரக்டர் நான் ரொம்ப அப்சஸ்டாக இருப்பேன்னு சொல்லணும். ஏன்னா அவங்கள மாதிரியே வீட்டில் நடிச்சு காமிச்சிட்டு, அதே மாதிரி ஒரு ஸ்டேரிங் இந்த மாதிரி வச்சுட்டு ஏதோ தட்டு மாதிரி வச்சுட்டு அதை வச்சு ஓட்டி பார்ப்பேன். அதே மாதிரி செஞ்சு கட்ட சாந்தினி ப்ளீஸ். இது மாதிரிலாம் செய்வாங்கல்ல, ராஜர் தட் அப்படின்னு பயங்கரமாக டைலாக்லாம் வரும்ல, அதெல்லாம் பேசி காப்பேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடி பைத்தியங்கத்தே ஆயிடுச்சா உனக்கு, என்னடி பேசுகிற? பிகாஸ் பேரண்ட்ஸ்க்கு அந்த டைலாக்லாம் புரியவே புரியாது. ஆஸ் அ சைல்டு நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்க பேசுறது புரியலன்னா தத்தக்கா புத்தக்கான்னு ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுவோம். பட் இதுவே ஒரு சைடு எஃபெக்டா மாறிட்டு வருதா இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு. அவங்கள மாதிரியே பேசுறதுனாலையும் அவங்கள மாதிரியே நடந்துக்கிறதுனாலையும் தனக்குன்னு ஒரு ரியாலிட்டி, ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன், அவங்களுக்கு அவங்க பேசுற மாதிரி அந்த மாதிரி இல்லாம அந்த கேரக்டராகவே அவங்க மாறிடுறாங்க அப்படின்ற சைடு எஃபெக்ட் சொல்லப்படுதான். எஸ், கரெக்டாக சொல்லியிருக்கேன். இது நல்ல விஷயமா இருக்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுலாம். சின்ன பசங்க பண்ணும்போது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். பட் அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமாக கிரியேட் ஆகும்போது ஒரு பெரிய ஹெட்டேக்காகவே மாறிடும்னு நினைக்கிறேன் பேரண்ட்ஸ்க்குலாம். கண்டிப்பாக. இது தொடர்ந்து பகவத்கீதையில் இருக்க பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பரசுராமையா காத்துட்டு இருக்காரு. அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தெய்வம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதைன்னு பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் 3வது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதிக்கு இப்போ நாம் வந்திருக்கோம். எவ்வளவோ தகவல்களை அர்ஜுனனுக்கு சொல்லி கொண்டு வந்த கண்ணன், இதையெல்லாம் செஞ்சால் இப்படி இப்படிலாம் இருக்குடா அர்ஜுனா, இப்படி செய்யணும், நன்கு விவரம் தெரிந்தவர்கள் சாதாரண பாமர மக்களை பயமுறுத்தி அவர்களுக்கு
அவர்களை பயமுறுத்தக்கூடாது. நான் படிச்சிருக்கேன் டாய் அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு எல்லாம் பக்குவமாக சொல்லி கொண்டு வந்த சுவாமி இந்த இடத்துல அழகாக சொன்னார். சதுர்ஷம் சேஷ்டத்தம், அற்புதமான பதம் அது. ஆரம்பித்து அதை முடிக்கும் பொழுது ஞானவான் அபின்னு முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்தில். ஞானவான் அபி, அது ஞானவான் அபின்னா ஞானிகள் கூட, பிரகிருதின் ஞானவான் அபி, பிரகிருதேர் ஞானவான் அபின்னு சொல்லிட்டு அடுத்ததுலேயே நிகிரகா கிம் கரிஷ்யதி. ஜாஸ்தி சமஸ்கிருத ஸ்லோகங்களை நான் இங்கே சொல்லாமல் தமிழையே சொல்லி கொண்டு போக காரணம், சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு நம்ம கீதை புரியணும், தெரியறதா? ஞானவான் அபி சதுர்ஷம் சொல்ல காரணம் என்ன? ஞானிகள் கூட தங்கள் இயல்புக்கு ஏற்றவாறு தான் நடந்து கொள்கிறார்கள். உலகத்தில் உள்ள அவ்வளவு பேர்களும் அவ்வளவும் அவைகளுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நிகிரகா கிம் கரிஷ்யதி, அவைகளை தடை செய்வதன் மூலமாக என்னத்தை பண்ண போகிறோம்? இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை எளிமையாக பார்த்துட்டோம் இல்லையா? ஏன் ஞானவான் அப்படின்னு போட்டார்? நிகிரகா கிம் கரிஷ்யத்தின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஞானவான் அபி பிரகிருதேர் ஞானவான் அபின்னு சொன்னோம் பாருங்க. அற்புதமான பதப்பிரயோகம். ஞானி சாதாரண மக்கள் கூட இல்லை, எல்லாருமே அவரவர்கள் இயல்புக்கு தகுந்தபடி தான் நடந்து கொண்டிருக்கின்றோம். இதை மறுக்க முடியாது. இதை சொன்ன பரவாசுதேவன் கிருஷ்ணன் கீதாச்சாரியன் ஞானவான் அபி, ஞானிகள் கூட, அந்த அபின்னா அந்த இடத்துல கூடன்னு அர்த்தம், ஞானிகள் கூட தங்கள் இயல்புக்கு ஏற்றவாறு தான் நடந்து கொள்கிறார்கள். திருப்பி ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறீங்கன்னு சந்தேகம் வருது இல்லையா? அங்கே தான் இருக்குது விசேஷமே. ஞானிகள்னா எல்லாரையும் ஒன்றா தானே பார்க்கணும், அதுதான் முறை. வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பையில் வள்ளுவர் சொன்னதாக பார்க்குறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தையே நினைந்து கசிந்து உருகி அன்பினால் ஊற்றெழும் கண்ணீர் ஆறாக பெருக இருக்கு. அது எந்த ஞானியாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஞானிகள் கூட இயல்புக்கு ஏற்றவாறுதான். காரணம் என்ன? ஒவ்வொரு மதத்திலையும் பலவிதமான ஞானிகள் இருக்கலாம். எல்லா மதத்திலையுமே ஞானிகள் இருக்காங்க, இல்லைன்னா சொல்லக்கூடாது, தெரியுதா? ஒரு மதத்திலேயே பல பிரிவுகள் இருக்கின்றன. நான் இந்த சாமியை தான் கும்பிடுவேன், ஏண்டா உன் சாமி தானே அப்படி வந்தார், நான் இதைத்தான், தெரியுதா? ஒன்றுமே இல்லை. ஸ்வீட்டு பிடிக்கும், இனிப்பு சொல்லும்பொழுது நாக்கில் தண்ணி சொல்கிறது இல்லையா? அப்படின்னா காலங்காலத்தில் காப்பி குடித்த உடனே இந்த மாதிரி கீதை காட்டும் பதில் ஸ்வீட்டு இந்த மாதிரி சொன்னால் நாக்கில் தண்ணி சொட்டாமல், சரி சார் ஸ்வீட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் தான், சரி, ஆனால் எல்லா ஸ்வீட்டும் எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லையே. ஒருத்தருக்கு லட்டு பிடிக்கிறது, ஒருத்தருக்கு ஜாங்கிரி பிடிக்கிறது, ஒருத்தருக்கு காஜு கத்திலி பிடிக்குது, ஒருத்தருக்கு இவங்கெல்லாம் இனிப்பை சாப்பிட்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சுகர், தெரியறதா? உலகம் முழுவதுமே அந்த இயல்புகளுக்கு தகுந்தாற் போல்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நிகிரகா கிம் கரிஷ்யதி, ஏய் அப்படின்னு மிரட்டி தடை செய்வதன் மூலமாக என்ன பிரயோஜனம்? என்ன பண்ண போகிறோம்? கிம் கரிஷ்யதி, கிருஷ்ணா அழகாக கேட்குறார். இப்படி சொன்ன இதே பரவாசுதேவன் தான் இந்த ஸ்லோகத்தை இதோடு முடிச்சுட்டு அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம். அப்படின்னா ஒரு பெரிய ஹாலோ பள்ளம் விழுந்து போயிடும். காரணம் இதனுடைய, எனக்கு இந்த ஸ்லோகத்தை பார்த்தோன்னாக்க அப்போ அவன் இயல்புக்கு தகுந்த மாதிரி காரியம் செய்கிறான். கீதை எதுக்கு? சந்தேகம் வரணும், இப்போ வராட்டி கூட அப்புறம் வரணும். அவரவர்கள் இயல்புக்கு தகுந்தாற் போல் செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஏன் இதை தடை பண்ணணும்? அதை பண்ணாது, இதை பண்ணாது, அதை பண்ணி இதை, சந்தேகம் வருது இல்லையா? அடுத்த ஸ்லோகத்திலே கிருஷ்ணன் சொல்கிறார், இந்த இந்திரியங்கள் எல்லாம் வெறுப்புக்கு ஆட்பட்டவை, அவைகளின் வசம் போகக்கூடாது. என்னையா இதை விட ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஞானிகள் கூடன்னு அப்படி சொன்ன அதே பரவாசுதேவன், எல்லாருமே இயல்புக்கு தகுந்தாறு போல் என்று சொல்லி கொண்டு வந்த அதே பரவாசுதேவன் அடுத்த ஸ்லோகத்திலேயே இந்திரியங்கள் வெறுப்புகளுக்கு ஆட்பட்டுத்தான் இருக்கின்றன, அவைகளின் வசப்பட்டு விடக்கூடாது. இந்த ஒரு ஸ்லோகம் போருமே. 1 2 3 இதுதான் 4 5, இந்த 5ம் போட்டு படுத்துகிற பாடு இருக்கு. இதில் இதுக்கு ஒரு வேலை தான், இதுக்கு ஒரு வேலை தான், இதுக்கும் ஒரு வேலை தான், ஒரே ஒரு வேலை தான்.
தெரியுதா? இதுக்கு ஒரு வேலை தான். ஆகா சார், வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஃபேனை போடும், அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு இருக்குது பாருங்கோ, ஐயோ சொல்லவே முடியாது. இதுக்கு மட்டும் 2 வேலை. ஒன்று உள்ளே தள்ளுறது, இன்னொன்று வெளியில் விடுறது. வெளியில் விடுறதுன்னா என்ன? நான் கொட்டாவின்றீங்களா? அதுதான் அதை விடுங்க, கொட்டாய் விட சொல்லலை, அந்த கொட்டாய் விடுறத விட்டுருங்கன்னு. உள்ளே சாப்பிடுவது ஒன்று, அடுத்தது வெளியில் நாம் வெளியிடுவது பேச்சு. காவாராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குட்பட்டு வள்ளுவர். காரணம், நமக்கு இஷ்டப்படி திங்கலாம், யாரு கேட்கறது? ப்ளீஸ் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் சொல்லிக்கலாம். ஆனால் வெளியில் வர்ற வார்த்தைகள் இருக்கின்றன அல்லவா, இஷ்டப்படி பேச முடியாது, பிரச்சனையில் மாட்டி விட்டுடும். இப்போ தெரியுதா? விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டவை. நாம் ஏதாவது இயற்கை காட்சி பார்ப்போம், அடே என்னங்க இதைத்தான் டிவியில் 100 தடவை பார்த்துட்டோமே மனைவி சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மனைவிக்கு அது விருப்பமாக இருக்கும். வேற பாட்டு கேட்கறது, இப்போ நான் டிஎம்எஸ் பாட்டு தான் கேட்பேன், இன்னொருத்தர் இவர் பாட்டு தான் சார் கேட்கணும். மகாராஜபுரம் சந்தானம் போச்சா, இப்போ எனக்கு அவருக்கு சண்டை வந்தாச்சு. இது ஒன்று விருப்பு வெறுப்புக்கு. இது எனக்கு பிடித்த அந்த நறுமணம் அடுத்தவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத போச்சு, உணவு கேட்கவே வேண்டாம். ஆகவே இந்த இந்திரியங்கள் விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டவை, மனிதன் அவைகளின் வசப்பட்டு விடக்கூடாது. அங்கதான் உதைக்குது பிரச்சனையே. இதனுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாம் ஆட்பட்டோம் என்றால் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே. இன்னைக்கு எல்லாமே பிரச்சனையே அங்கே தானே இருக்கு. செல்ஃபோன் எதுக்கு? நான் வெளியில் போகலை, உதாரணத்துக்கு செல்ஃபோன் எதுக்கு? என்ன பேசுறதுக்கு தானே. ஆனால் இதில் இன்னைக்கு வந்திருக்கிற கூத்து இருக்கு, எப்பா, ஆண்ட்ராய்டு, ஐபாடு, ஓம்பாடு, ஏம்பாடு, அவர்பாடு, எவ்வளவு பிரச்சனைகள் தொலைக்காட்சியில் பார்க்குறீங்களே. பேச வந்த இந்த இயந்திரம் பாட்டு கேட்கறது வருது, இதில் படம் பார்த்துக்கிட்டே காதில் மிஷினை மாட்டிக்கிட்டு பாட்டு போயிடுச்சா. அதுலேயே உன்னோடதை விட என்னோடது 12,000 கூட போச்சு. பேசிக் அடிப்படை உண்மை என்ன? பேசுவதற்காக அமைந்த அந்த ஒரு சின்னஞ்சிறு இயந்திரத்திலேயே கண்ணுக்கு மட்டும்தான் அதில் வேலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃபோனில் கண்ணுக்கு தான் வேலை, அப்ஜெக்ட் பண்ண முடியாது. எந்த நம்பர் வந்தாலும் அப்படி பார்த்தாலும் எடுக்கிறோம், என் நம்பர் வந்து எடுக்கவே மாட்டீங்களே, அந்த மாதிரி. தெரியுதா? விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்ட அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனால், தமிழில் சொல்வதென்றால் விரிவாக்கி கொண்டே போனால், இன்றைக்கி நம்ம தமிழை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனால் எங்கே முடிவே இல்லையே. அண்ணா 1500 ரூபா இருந்தது, 2000 ரூபா, 4000 ரூபா, 10,000 ரூபா, 15 சார் 50,000 ரூபா, 80,000 ரூபா செல்லு போகிறதா? இதையே திருப்திப்படுத்த முடியலையே. இது போருமா? அதன் காரணமாக அவைகளின் வசப்பட்டு விடக்கூடாது. ஹே அர்ஜுனா, ஜாகிரதையாக இரு. இதுக்கு காரணம் என்ன? ஏன் இதுங்க அப்படி நம்மளை மாட்டி விடுது? அது கேட்கலாம். தெரியறதா? எப்பொழுதுமே ஒத்துக்கிறோமோ இல்லையா, உண்மை அதுதான். நமக்கு கோஹினூர் வைரமே நம்ம கையில் இருந்தாலும் சரி, அது அருமை நமக்கு தெரியாது சார், தயவுசெய்து ஒத்துக்கோங்க. என்ன அது அருமை தெரியாது. அதே கடையில் 92 ரூபா, ஜாஸ்தி, அது கூட வேண்டாம், 42 ரூபாய்க்கு ஒரு அந்த கண்ணாடி இது வச்சுருந்தா என்னமா இருக்கியாது போச்சா. அடுத்தவர்களிடம் இருக்கக்கூடியதை பார்த்துத்தான் நாம் விருப்பு வெறுப்புகளில் ஆழ்ந்து போகிறோம். ஒன்றுமே இல்லை, கேவலம், வயிற்று பசி, ஏதானும் ஹோட்டல் ஆம்பிடாதான்னு பார்த்தோம். ஹோட்டலில் பார்த்துட்டோம், நுழைஞ்ச நெஞ்சில் கை வச்சு பேசணும். என்ன ஹோட்டலுக்கு நுழைஞ்ச ஒன்று சார், ஒருத்தராவது நாம் நினச்சது சாப்பிட்றோமா சார்? உட்காண்ட உடனே அங்கே யாரானோ ஒருத்தர் எதிர்க்கு உட்காந்து தின்னுட்டு இருப்பார். ஆஹா, தோசை திங்கலான்னு வந்தோம், அங்கே பாரு அந்த சோளா பூரியை, அப்பா அது உள்ளே உட்காந்துக்கிட்டே திங்கலாம். ஏங்க எனக்கு அது ஒன்று கொண்டாங்க. இல்லைங்க, அது அவர் தின்னது ஏச்சி கொடுக்க மாட்டேங்கிறாரு சர்வர். வச்சனத்துக்கு நல்லா இருக்கும், விச்சனத்துக்கு உதவாது. அடுத்தவர்களை பார்த்து அவன் எவ்வளவு வாங்கியிருக்கணும், 50,000 ரூபாயோ, நான் குறைஞ்சபட்சம் 55,000த்துக்காவது வாங்கணும். இப்படி ஒவ்வொன்றையாக போய்கொண்டிருக்கின்றோம். காரணம், நாம் நம்மிடம் இருப்பதை வைத்து கொண்டு திருப்தி அடைவது கிடையாது. இதைத்தான் ஸ்வதர்மோன்னு அடுத்ததில் ஆரம்பிச்சிட்டார் கிருஷ்ணன் பரவாசுதேவன். அவர்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு. ஒரு தாயாருக்கு ஒரு கடமை, தந்தைக்கு ஒரு கடமை, மகனுக்கு ஒரு கடமை, மகளுக்கு ஒரு கடமை.
அந்தந்த தொழிலாளிகளுக்கு அவரவர்களுக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா? இப்போ நான் உதாரணத்துக்கு தான், நான் காரெல்லாம் வச்சுக்கல, ஒரு 85 லட்சம் ரூபா காரில் நான் போகிறேன். நான் பின்னாடி கார் ஆரன் அடிச்சுட்டே இருக்காங்க, இருப்பாங்கிறேன், ஆரனை பிச்சுட்டாங்க அவங்க. அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லை சார், அங்கே நின்றுட்டுருக்கிற ஒரு காக்கி சட்டக்காரர் வந்தார் அப்படின்னார். அவ்வளவு நின்று வண்டியெலாம் நிற்கிது. நான் நினச்சேன் 80 லட்சம் காரை வச்சுக்கு நான் என்ன பண்ணேன், வீட்லேயே மரியாதை இல்லை, பேசாமல் போலீஸ் வேலைக்கு போயிருந்தா இவ்வளோ பேர் நான் சொன்ன பேச்சை கேட்பாங்க. எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கு இல்லையா? நாம் யாருமே அவரவர்களுடைய தொழிலில் அவரவர்களுடைய கடமைகளில் திருப்திப்படுவது கிடையாது. இன்னைக்கு இளைய தலைமுறை பாஷையில் சொல்கிறதுனாக்க, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க, இப்படியே இருந்து திடீர்னு சார் பேப்பர் போட்டேன் சாருங்கிறான். நான் கூட ஏதோ இந்த படிக்கிற காலை தினசரி பத்திரிகைகள்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்பா பேப்பர் போடுற கம்பெனியில் ஒழுங்காக சம்பளம் கொடுக்கலையான்னு. சார் நான் அந்த பேப்பரை சொல்லலை, நாங்களாம் எங்கள் பாஷையில் ஸ்லாங்கில் அது வேறு ஸ்லாங்கில் பேப்பரை போட்டுட்டோன்னு சொன்னால் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போக போகிறான்னு அர்த்தம். ஏன் இல்லை சார், அந்த கம்பெனியில் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தி. இங்கே என்ன ஒரு வேன் வச்சு அனுப்புகிறாங்க, அங்கே தனித்தனியாக கார்லேயே வீட்டுக்கு அனுப்புகிறாங்களாம். சந்தோஷப்பட்டுறாதீங்க, காரில் வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா தூண்டி முள்ளில் சின்ன புழு இல்லை, பெரிய புழுவாக போடுறாங்க, மீன் மாட்டிக்க போகுதுன்னு அர்த்தம். காரில் கொண்டு வீட்டுக்கு விட்டால் தான் உங்கள் வீடு தெரியும். எந்த நேரமும் காரை அனுப்பிச்சு ராத்திரி 1:45 மணிக்கு கம்பெனி கூப்பிட்டுக்கலாம். விளையாட்டு இல்லை சார், விளையாட்டு இல்லை. உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய். அவரவர்களுக்கு ஒவ்வொரு தொழில் இருக்கியா, ஒவ்வொரு தொழில் இருக்கு. அந்த தொழிலை விட்டு அடுத்தவன் இலையில இருந்த அந்த சோலாபுரியை பார்த்து ஆசைப்பட்டதை போல அது கிடைச்சா நான் எங்கேயோ போயிடுவேன். ஏற்கனவே எங்கேயோ போயிட்டியா, ஏன்பா இந்த பிரச்சனை உனக்கு? உன்னுடைய கடமைகளை நீ ஒழுங்காக ஸ்வதர்மத்தை பிரமாதமாக செய்து கொண்டு வா. அது அவ்வளவு உசந்ததாக இல்லாட்டி கூட பரவாயில்ல. எளிமையாக புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். இப்போ இந்த பார்டரில் பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லையில் நிற்கிறாங்களே பாகிஸ்தான் கூட, துப்பாக்கியோட ராப்பகலாக அப்படி காவல் காக்குறாங்க, இப்படி கண்ணை கூட மூடாமல் அப்படி. அவர்களெல்லாம் உண்மையிலேயே தேவர்கள், கண்ணை கூட எமைக்காமல் காவல் காக்குறாங்க. அதே நேரத்தில் இங்கே இப்போ பெரிய பெரிய பதவியில் இருப்பவங்க காரில் ஏசி கார் என்ன, அது என்ன, தூங்குறது என்ன, வாழ்க்கையை அனுபவிக்கிறது என்ன, இனிமேல் கதை இல்லை. அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த அவில்தார் அவர்களாக இருக்கார்கள் இல்லையா, போர் வீரர்கள், ஆஹா இதை என்ன இது, இதை விட்டு நானும் அந்த பக்கம் போகிறேன், போச்சு. புரியறதா? அவரவருக்கு நமக்கென்று கடமைகள் பூமியிலே உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்றுன்னு கண்ணதாசன் இந்த தகவலை தான் 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி என்று அழகாக எழுதி வச்சார். இப்போ வாங்க, அடுத்தவர்களுடைய அதாவது அடுத்தவர்கள் தர்மத்தை பரதர்மம் என்பார்கள், நம்முடைய கடமையை தர்மத்தை சதர்மம் என்பார்கள். அடுத்தவர்களுடைய அந்த செயல், அந்த பரதர்மம் என்பது எவ்வளவுதான் உயர்ந்ததாக பிரமாதமாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது உனக்கு பயாவகா, கிருஷ்ணன் சொல்றார், பயத்தைத்தான் கொடுக்கும். அப்போ ஸ்வதர்மம், உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்தி நீ இறந்து போனாலும் பரவாயில்லை. இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், வீரவாஞ்சி பேரை இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கோமே, வீரவாஞ்சி கூட அந்த ஊரில் வேற யாரும் இல்லையா? அதுதான் ஸ்வதர்மம் என்பது. ஆகவே அவரவர்கள் அவரவர்களுக்கு உண்டான கடமைகளை சற்றும் வெறுப்பு சலிப்பு இல்லாமல், வெறுப்பு சலிப்புன்னு சொல்லியிருக்கேன், அந்த கடமைகளை ஆற்றி, ஏ கண்ணா பரவாசுதேவா எங்களை பரிபாலனம் செய் என்று அவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கக்கூடாது. தெரியுதா? அந்த பரவாசுதேவனான ஜெகத்குருவான கண்ணனும் குருநாதரும் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளை இருந்த நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் 4னையும் வாரி வழங்க வேண்டுவோம். கண்ணன் வழங்குவார்.
ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போலாம் புக்ஸ் படிக்கிறதுக்கு அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ குழந்தைங்க, கார்ட்டூன் பார்க்கறதுக்கு அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 3 வேளை சாப்பிடணும், சாப்பாடு சாப்பிட வைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் கார்ட்டூன் பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் வந்துட்டு கார்ட்டூன் பார்க்கணும்னு விட்டுறாங்க. கார்ட்டூன் பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க, என் பையன் வெறும் இங்கிலீஷ் கார்ட்டூன் சேனல்ஸ் மட்டும்தான் பார்ப்பான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருப்பாங்க. குறிப்பாக எங்கள் அக்கா பையன் இருக்கான, காலையில் எழுந்தோன்னு கார்ட்டூன் போட்டால் தான் எழுந்துப்பான், நான் அழுதுகிட்டே இருப்பான். நியூஸ் கூட பார்க்க விட மாட்டான் எங்கள் மாமாவை. சாப்பிடும் போது கார்ட்டூன், தூங்குறதுக்கு முன்னாடி கார்ட்டூன், திரும்ப எழுந்தோட கார்ட்டூன் ஒரு பெரிய லிஸ்டே போட்டுருப்பான். ஒரு தனி ஸ்கெடியூலே வச்சிருப்பான்னு சொல்லலாம். விளையாட போடா ப்ளீஸ், வெளியில போவோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் காத்துட்டு இருக்காங்க, இல்லை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே அவன் ஒரு கார்ட்டூன் பேர் வச்சிருப்பான். நான் வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கேன், அதனால வந்துட்டு நான் SPD எமர்ஜென்சி அப்படி இப்படி ஒரு லிங்க்லாம் சொல்லுவான். இதெல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஐ லெவல் வந்துட்டு ரொம்ப கம்மியாகுது, ரொம்பவே கண் எரிச்சல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அக்கா. ஓகே, அதனாலே நம்ம வந்து அதுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது பெரிய பிரச்சனையாவே மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரி, இதை தொடர்ந்து ஆன்மீகத்திலேருந்து பல அரிய விஷயங்களை நமக்காக சொல்றதுக்காக வராரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அழகை வெறுத்த ஆரணங்குகள் பற்றி பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக பெண்கள் என்றால் அழகுணர்ச்சி நிறைந்தவர்கள், தங்களை அழகுபடுத்திக் கொள்பவர்கள், அழகாக இருக்க வேண்டும் என்று தோற்றத்தில் அக்கறை காட்டுபவர்கள். இதுதான் பொதுவாக உலக நடைமுறை. ஆனால் ஆண்கள் பெண்களை அவர்கள் அழகிற்காக மதிக்கக்கூடாது, அவர்களுடைய அறிவிற்காகவும் பண்பிற்காகவும் ஆற்றலுக்காகவும் மதிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்துப்போக்கு இன்று உலகில் மேம்பட்டு வருகிறது. ஒரு பெண் இயற்கை கொடுத்த அழகின் காரணமாக மற்றவர்களை கவர முனையக்கூடாது. அவள் ஆண்களுக்கு இணையாக படிப்பில், அறிவில், பண்பு நலன்களில், ஆற்றலில் மேலோங்க வேண்டும் என்று இன்றைய நாகரிக சமுதாயம் எதிர்பார்க்கிறது. நம்முடைய பழங்காலத்திலேயே 2 பெண்மணிகள் அழகை வெறுத்து ஒதுக்கினார்கள். தங்களுக்கு அழகு வேண்டாம் என்று இறைவனிடம் வரம் கேட்டார்கள். அப்படிப்பட்ட பெண்மணிகளில் ஒருவர் ஔவையார். ஔவையார் இளம் வயதில் மிகுந்த அழகோடு ஒரு அழகான சிறுமியாக அப்படி உலவிக் கொண்டிருந்தார். அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. விநாயகர் மேல் மிக அதிக பக்தி உடைய ஒரு சிறுமி அவள். திருமணமானால் தன்னுடைய வாழ்க்கை குடும்ப பொறுப்புகளில் கழியுமே தவிர தன்னுடைய தமிழ் அறிவை தான் வளர்த்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போய்விடும் என்று அந்த சிறுமி மனம் வருந்தினாள். இந்த இளமை காரணமாகத்தானே எப்படியாவது தனக்கு மனம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோர் நினைக்கிறார்கள் என்று அந்த சிறுமியின் மனம் எண்ணியது. அன்று அவள் அந்த வழிபடுகிற விநாயகர் முன் நின்றாள். இந்த விநாயகரிடம் அவள் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தாள், எனக்கு எதற்கு இந்த இளமை? இந்த இளமை காரணமாகத்தானே இத்தகைய எண்ணம் மறுபடி வருகிறது. இந்த திருமணத்தை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் எப்படியாவது திருமண பந்தத்தில் என் பெற்றோர் என்னை சிக்க வைத்து விடுவார்கள். தமிழையே மணந்து தமிழ் என்கிற வாழ்க்கை துணையுடன் வாழ நான் விரும்புகிறேன். அதற்கு தடையாக இந்த இளமையும் அழகும் எனக்கு எதற்கு? விநாயக பெருமானே, என் இளமையும் அழகையும் எடுத்துக்கொள், எனக்கு முதுமையை கொடுத்து விடு என்று அவள் உளமுருக பிரார்த்தனை செய்தாள். என்ன ஆச்சரியம்! விநாயக பெருமான் அவளுடைய பக்தியை மெச்சி அவளுக்கு உடனடியாக முதுமையை அருளினார் என்கிறது நம்முடைய புராண கதை. இளமையை வேண்டி பெற்றவர்கள் புராணங்களில் உண்டு. ஆனால் முதுமையை வேண்டி பெற்ற ஒரே பெண்ணாக ஔவை திகழ்கிறாள். அதன் பிறகு ஔவை விநாயகர் மேல் மிக கூடுதல் பக்தி செய்தாள். விநாயகர் அகவல் என்கிற சீத களவ செந்தாமரை பூம் என்று தொடங்குகிற அந்த உயர்ந்த பக்தி பனுவலை அவள் எழுதினாள். அவளுடைய இறுதி காலத்தில் சேரமான் பெருமாள் நாயனார், சுந்தரர் ஆகிய 2 அடியவர்களும் வெள்ளை குதிரையிலும் வெள்ளை யானையிலும் கைலாயம் புறப்பட்டார்கள். சிவபெருமானை சென்று சேவித்து கைலாயத்தில் தங்குவதற்காக. அவர்களுக்கு இணையான சிவபக்தையான அந்த மூதாட்டி ஔவை, இவள் உண்மையில் மூதாட்டி அல்ல, முதுமையை வேண்டி பெற்றவள். அவளும் கைலாயம் செல்ல விரும்பினாள். ஆனால் சுந்தரர், சேரமான் பெருமாள் நாயனார் இவர்கள் போவதற்கு முன்னாக தன்னால் போக முடியுமா என்கிற ஒரு கவலை அவளுக்கு எழுந்தது. விநாயகர் பூஜையில் அவள் ஈடுபட்டாள்.
விநாயகர் அறிவுறுத்தினார், ஆழ் மனத்தோடு என்னை பக்தி செய்து உன் அர்ச்சனையை முடி, உன்னுடைய நோக்கம் நிறைவேறும் என்றார் விநாயகர். அப்போதுதான் அந்த யோக சாத்திரம் முழுவதையும் உள்ளடக்கிய அந்த அற்புதமான விநாயகர் அகவலை அவ்வைப்பாட்டி எழுதினாள். அவள் எழுதி முடித்ததும் அந்த யோக சாஸ்திரம் தமிழுக்கு கிடைத்ததும் விநாயகருக்கு மிகுந்த மனநிறைவு. அவர் தன்னுடைய தும்பிக்கையால் துதிக்கையால் அவ்வையை அப்படியே பூ போல எடுத்து அந்த தும்பிக்கை மூலமாகவே எப்படி மின்தூக்கி உயரமான இடத்திற்கு மனிதர்கள் எடுத்து செல்கிறதோ அதுபோல அவ்வைப்பாட்டி கைலாயத்தில் மற்ற இருவரும் வருவதற்கு முன்பாகவே கொண்டு சேர்ப்பித்தார் என்பதையும், அங்கிருந்து அவ்வைப்பாட்டி மற்றவர்களை வரவேற்றாள் என்பதையும் ஔவையினுடைய வரலாறு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக அழகு வேண்டாம், இளமை வேண்டாம் என வெறுத்த ஒரு பெண்மணி ஔவை. அதுபோலவே இன்னொரு பெண்மணி, அவளும் அழகு வேண்டாம் என வெறுத்தாள். அந்த பெண்மணியின் பெயர் புனிதவதி. புனிதவதி என்கிற அவள் இயற்பெயரால் மட்டுமல்ல, அது காரணப்பெயர் என்று சொல்கிற வகையில் மிக புனிதமுடைய ஒரு பெண்ணாக திகழ்ந்தாள். அவளுக்கு திருமணமாயிற்று. பரமதத்தன் என்பவன் அவளை மணந்து கொண்டான். அவன் ஒரு வணிகன், கடையில் வணிகம் நிகழ்த்தி கொண்டிருந்தான். இவள் வீட்டில் இருந்தாள். இவள் பெரிய சிவபக்தை, சிவனடியார்களுக்காக உருகுபவள். சிவனடியார் யார் வந்தாலும் அன்னம் இடுபவள். புகுந்த வீட்டிற்கு வந்த புதிது சோதனையாக ஒரு சிவனடியார் வந்தார். தனக்கு ஏதாவது உண்பதற்கு வேண்டும் என்று கேட்டார். அவர் வருவதற்கு சற்று முன்புதான் அந்த வணிகன் தன்னுடைய மனைவி புனிதவதிக்கு 2 மாம்பழங்களை கொடுத்து அனுப்பியிருந்தான். அந்த மாம்பழங்களை கடையிலிருந்து பணியாள் கொண்டு வந்து கொடுத்திருந்தான். மாம்பழங்கள் உள்ளே இருந்தன. அந்த மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தை எடுத்து வந்து மிகுந்த பக்தியோடு அந்த சிவனடியார் கையிலிருந்து திருவோட்டில் படைத்தாள் புனிதவதி. சிவனடியார் மனம் மகிழ்ந்தார், விடைபெற்று சென்றார். இவள் இல்லக்கதவை மூடிவிட்டு உள்ளே வந்து எஞ்சியிருந்த சமையல் வேலையை கவனித்தாள். சமையல் செய்து முடித்தாள். மதிய நேரம். உணவிற்காக கடையிலிருந்து அந்த வணிகன் வந்து வீட்டில் உணவருந்துவது வழக்கம். அவன் வந்தான், பலகையிட்டாள், பலகையில் அமர்ந்தான், இலை போட்டாள், சமையல் செய்த சாப்பாட்டை பரிமாறினாள். அதற்கு முன்பாக 2 மாங்கனிகள் அவன் கொடுத்தான் அல்லவா, அதில் ஒரு மாங்கனி மீதம் இருந்தது. அந்த மாங்கனியை அவன் இலையில் வைத்தாள். எப்படியும் கணவன் 2 மாங்கனிகளை கொடுத்து அனுப்பினால் ஒன்று கணவன் வைத்துக்கொள்வான், இன்னொன்று மனைவிக்கு கொடுப்பான், அவ்வளவுதானே. எனவே அந்த இன்னொரு மனைவிக்கான மாங்கனியைத்தானே அவள் கொடுத்திருக்கிறாள் என்று எண்ணினாள். கணவன் அந்த மாங்கனியை சாப்பிட்டான். சாப்பிட்டவன் மிக அருமையாக இருக்கிறது, 2 மாங்கனி கொடுத்தேனே, இன்னொன்றை கொண்டு வா என்று கேட்டான். அவள் இன்னொன்று எப்படியும் இருக்கிறது என்று உள்ளே போனாள். உண்மையில் அந்த இருந்த இன்னொரு மாங்கனி அந்த அடியவருக்கு சிவனடியாருக்கு போடப்பட்டு விட்டது. இவளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. பூஜை அறையில் நின்றாள். மனமுருக சிவபெருமானை பிரார்த்தித்தாள். இந்த சிக்கலிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டாள். உடனே அவள் கரத்தில் ஒரு மாங்கனி தோன்றியது. அந்த மாங்கனியை கொண்டு வந்து அந்த கணவன் நிலையில் வைத்தாள். கணவன் அதை எடுத்து சாப்பிட்டான். ஆனால் அது சிவன் கொடுத்த கனி அல்லவா, தேவாமிர்தம் போல் அது ருசித்தது. அவனுக்கு ஆச்சரியம். தான் கொடுத்த 2 கனிகளில் ஒன்று சாதாரண சுவையோடு இருந்தது, இன்னொன்று அபரிமிதமான சுவையாக இருக்கிறதே என வியப்போடு அவளை கேட்டான். இது என்ன இப்படி சுவைக்கிறது, எங்கிருந்து கிடைத்தது இந்த மாங்கனி என்று. புனிதவதி திகைத்தாள். கணவனிடம் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்ல வேண்டும். நடந்தது அனைத்தையும் சொல்லிவிட்டாள். எனவே உள்ளே சென்று சிவனை பிரார்த்தனை செய்தேன், அவன் கொடுத்த கனிதான் இது என்று. அந்த வணிகனுக்கு ஆச்சரியம். அப்படியானால் சிவபெருமானை பிரார்த்தித்தது உண்மையானால், அவன் கனி கொடுத்தது உண்மையானால் எங்கே இன்னொரு கனி கொண்டு வா என்று கேட்டான். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மறுபடியும் பூஜை அறைக்கு சென்றாள். இது பெரிய சோதனை, இந்த சோதனையில் நீ என்னை கைவிட்டு விடக்கூடாது, சிவபெருமானே எனக்கு இன்னொரு மாங்கனி தா என்று கேட்டாள். மறுபடியும் அவள் கரத்தில் ஒரு மாங்கனி தோன்றியது. அதை கொண்டு வந்து கணவன் இலையில் வைத்தாள். கணவன் திகைத்தான். இவள் உண்மையிலேயே புனிதவதி என்றால் அவ்வளவு புனிதமான பெண்ணாக இருப்பாள் போலிருக்கிறதே என்று எண்ணியவாறு சிவன் கொடுத்த 2வது கனி, அந்த கனியை கையில் எடுத்தான். அவன் கையில் எடுத்தவுடன் கையில் இருந்து அது மறைந்து விட்டது. அதை பார்த்ததும் அவனுக்கு புரிந்து விட்டது, இவள் சராசரி பெண் அல்ல, இது ஒரு அற்புதமான ஒரு தேவதை நம் இல்லத்தில் வந்து நமக்கு மனைவியாக வாய்த்திருக்கிறது, இவளுடன் குடித்தனம் நடத்தக்கூடாது என்று முடிவு செய்தான். அன்று இரவே சொல்லாமல் கொள்ளாமல் அந்த ஊரை விட்டு போய்விட்டான். அவள் தனிமையில் வாடினாள்.
ஆண்டுகள் கடந்தன. அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தார்கள். அவன் இன்னொரு மனம் புரிந்து கொண்டு அதில் அவனுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. இவளை ஒரு பல்லக்கில் வைத்து அந்த கணவனிடம் அனுப்பினார்கள். இவள் பல்லக்கிலிருந்து இறங்கினாள். கணவன் வந்தான். தன்னுடைய இரண்டாவது மனைவி அழைத்தான். தன்னுடைய பெண் குழந்தை அழைத்தான். மூவருமாக புனிதவதியின் காலில் விழுந்தார்கள். ஒரு மனைவியின் காலில் கணவன் விழுந்து வணங்கினான். இந்த கணவன் சொன்னான், தாயே, நீ சாதாரண பெண் அல்ல, நீ ஒரு தெய்வம், நீ தெய்வாம்சம் நிறைந்தவள் என்பதை நான் உணர்ந்தேன். ஆகையால் தான் உன்மேல் கொண்ட பக்தி காரணமாக என்னுடைய இந்த இரண்டாம் மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு புனிதவதி என உன் பெயரை வைத்திருக்கிறேன் என்றான் கணவன். கணவன் சொன்ன விஷயத்தை கேட்டதும் அந்த புனிதவதி மனத்தில் அதிர்ச்சி. அவள் யோசித்தாள். இல்லற வாழ்வில் ஏராளமான இடர்பாடுகள் இருந்து விட்டன. கணவன் பிரிந்து விட்டான், கணவனே தன்னை வணங்குகிறான். அப்படியானால் இந்த உடல், இந்த அழகு, இதெல்லாம் எதற்கு இனி என்று நினைத்தாள். கணவன் இல்லாமல் நடத்துகிற வாழ்க்கையில் தன்னை பிற ஆடவர்கள் தீய நோக்கோடு பார்க்கக்கூடாது என்று எண்ணினாள். எனவே இறைவா, எனக்கு இந்த அழகு வேண்டாம், என்னை எலும்புருவாக மாற்று, பேய் உடல் தா என்று பிரார்த்தனை செய்தாள். மறுகணம் அவள் தோலெல்லாம் முதிர்ந்து போக பேய் உருவம் எடுத்தாள். எலும்புருவாக அவள் மாறினாள். மக்கள் அவளை கண்டு அஞ்சி ஒதுங்கினார்கள். அவள் அப்படியே ஏராளமான பாடல்களை பாடினாள். சிவனருள் செல்வியாக விளங்கினாள். கைலாயம் சென்றாள். கைலாயத்தை காலால் நடப்பது தவறு என்று தலையால் நடந்தாள். யார் இந்த பெண்மணி, தலையால் நடந்து வருகிறாளே என்று பார்வதி சிவனை கேட்டபோது சிவன் சொன்னார், எனக்கு தாய் இல்லை என்று சொல்கிறார்களே, நான் தந்தை தாய் இல்லாதவன் என்று பேசுகிறார்களே, உண்மையில் என்னுடைய தாய் தான் இவள் என்று சொல்லி காரைக்கால் அம்மையாரை, புனிதவதியினுடைய பெயர்தான் காரைக்கால் அம்மையார், காரைக்காலில் வாழ்ந்த பெண்மணி அவரை அம்மையே என சிவபெருமான் அழைத்ததாக நம்முடைய புராணம் சொல்கிறது. அழகு பெண்களுக்கு முக்கியமானது என்று பல பெண்கள் இன்றும் கருதுகிறார்கள். ஆனால் அழகை தாண்டி பெண்கள் சாதனை செய்ய வேண்டும். அழகு பெண்களுக்கு பல்வேறு நிலைகளில் இடையூறாக கூட இருக்கிறது. பெண்கள் ஆண்களுக்கு இணையாக பக்தியில், ஆற்றலில், பண்புகளில் மேலோங்க வேண்டும் என்பதை அழகை வெறுத்த ஆரணங்குகளான இந்த ஔவையார், காரைக்கால் அம்மையார் ஆகியோரின் சரிதங்கள் சொல்கின்றன. இப்படி ஒரு செய்தி என்று பார்த்தோம். மேலும் ஒரு செய்தியோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி கார்ட்டூன் பார்க்கறதுல இருக்க ரொம்ப ரொம்ப பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தேன்னா, பொதுவாக குழந்தைங்க ரொம்பவே சாந்தமாக இருப்பாங்க, க்யூட்டாக இருப்பாங்க, க்யூட்டாக கிள்ளி விளையாடலாம், ஓடி பிடிச்சி விளையாடலாம்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்க குழந்தைங்க கிட்ட நம்ம போகணும்னா ஒரு பெரிய ஹெல்மெட் தான் மாட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அப்படி ஃபைட் பண்ணுறாங்க, டுவெல் டுவெல் டுவெல்னு குத்துறாங்க. ஐயோ வலிக்குதுடா, ப்ளீஸ் பண்ணிடுறா, இல்லை நான் சூப்பர் மேன், நான் சூப்பர் ஹீரோ, நான் இப்படி தான் பண்ணுவேன், நிஞ்சா பவரை காட்டுறேன் அப்படி இப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் பயங்கர பயமாக இருக்குது, அடிக்கிறானுங்களே, அப்படி அடிக்கிறானுங்க. உண்மையிலே ரொம்ப வயலண்ட்டாக மாறிட்டு வராங்க குழந்தைங்க இந்த கார்ட்டூன் பார்க்கறதுனால. இல்லை, ஐ திங்க் ரொம்ப துருதுருன்னு இருக்கிறது குழந்தைங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆக்சுவலி துருதுருன்னு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவங்களையும் மீறி அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்துட்டு தான் அவங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்களோட எனர்ஜி லெவல் பார்த்தனா ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அதனால வந்து ரொம்ப அக்ரெசிவா மாறிடுறாங்க. சரி, இதை தொடர்ந்து வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டா தானே ஹெல்த்தியான ஒரு டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான செக்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரி, இது தொடர்ந்து நம்மளோட செஃப் சூப்பரான டிஃபன் ஐட்டம் சமைச்சு காமிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சமைக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. இது டிஃபன் பாக்ஸ். புத்தும்புது காலையில் நித்தம் ஒரு சுவை காணும் வேந்தர் டிவி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். நான் தான் உங்கள் அஞ்சப்பர் செஃப் ராம் பிரசாத். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஐட்டம் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, புதினா குழம்பு. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். வேக வச்ச மஷ்ரூம் பட்டன், தக்காளி, ஆனியன், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, க்ரீன் சில்லி, உப்பு, ஜிஞ்சர், கார்லிக், சாப்டு பண்ண ஆனியன், சோம்பு பவுடர், ஜீரக பவுடர், சோம்பு, பொடி பண்ண மிளகுத்தூள், மிளகாய்ப்பொடி, மஞ்சள் தூள். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். கடாயை வச்சாச்சு. ஆயிலை மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் லைட்டாக ஊற்றினா போதும். எல்லாம் பயனானதும் சோம்பை ஆட் பண்ணுறோம்.
இதை விட சாப்டு பண்ணியிருக்க கார்லிக், ஜிஞ்சர், இஞ்சி, மஷ்ரூமில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, நார்ச்சத்து கூட உள்ளனால உடம்புக்கு நல்லது. டயட்டில் இருக்கிறவங்க மஷ்ரூம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி ஐட்டம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரைஸு சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடிசா நறுக்கி வச்சுருக்க ஆனியன், green chilli, மஷ்ரூம் இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, எல்லா சூப்பர் மார்க்கெட்டு, எல்லா மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. அந்த மஷ்ரூம் பட்டனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாருமே மஷ்ரூம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சைனீஸ் ஐட்டம், நம்ம கடையில் சாப்பிடாம வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாம். டைம் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் டிஷ்ஷை. வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு விடலாம். மத்தியானம் லஞ்சுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ, தக்காளி பழம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். இது வெட் ட்ரையாக தான் வரும். கிரேவியாக லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணோம்னா செமி கிரேவியாக வரும். நல்லா ஸ்பைசியாக இருக்கும். இந்த பெப்பர் ஸ்மெல் நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். சோம்பு பவுடர், சீரக பவுடர், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக போடுவோம். நம்ம பெப்பர், பிளாக் பெப்பர் ஆட் பண்ணுறதுனால அந்த ரெட் சில்லியை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்குவோம், ரொம்ப ஸ்பைசி ஆகிரும். இப்போ இதோட பவுடர் பண்ணி வச்சுருக்க பிளாக் பெப்பர், லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் இதோட மசாலா மிக்ஸ் ஆகிறக்க லைட்டாக வாட்டர். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் பட்டன்ஸ் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ரைஸுக்கு நம்ம எப்பவும் போல் கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீட்ரூட் இந்த மாதிரி வைக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக மஷ்ரூம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆயிடுச்சு. ஃபைனலாக சாப்பிட் பண்ணி வச்சுருக்கேன் கொரியாண்டர், கொத்தமல்லி, மஷ்ரூமை பாயில் பண்ணிட்டு இதை கட் பண்ணிட்டு லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி இன்னும் இதோட சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. இப்போ தனியாக அதை பிளேட்டில் எடுத்துக்குவோம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை நல்லா ஸ்பைசியாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு எல்லார்ட்டையும் இந்த மாதிரி விதவிதமாக பண்ணி பார்த்து அசத்துங்க, எல்லா கெஸ்ட்டையும் அசத்தலாம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இப்போ ரெடி. கீர்த்தி, வீட்டில் எல்லாருக்குமே அவங்களுக்கு தனியாக ஸ்லாங் இருக்கும். ஒருத்தர் கோயம்புத்தூர் பாஷை பேசுவாங்க, அதுமாதிரி ஒருத்தருக்கும் வந்து அவங்க பர்டிகுலராக ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுவாங்க இல்லையா? இது வந்து குழந்தைங்க கார்ட்டூன் பார்க்கறதுனால வீட்டில் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து அவங்க பேசுறதே இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க இப்போ இங்கிலீஷில் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்குறாங்க அந்த கார்ட்டூனில் அப்படின்னா, அந்த கேரக்டர் பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா அதே வார்த்தையை திருப்பி திருப்பி இவங்க சொல்கிறதுனால இவங்க தினந்தோறும் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகளும் பயன்படுத்தாமல் போயிடுறாங்களாம். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் படித்தேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த கார்ட்டூன் நிறையா பார்க்கறதுனால வந்து பேசுறது வந்து டிலே ஆகுதா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2-3 வயசுலலாம் வந்து குழந்தைங்க நல்லாவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. தத்த அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் வரும் இல்லையா? இந்த பேச ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு 3 வயசு எண்ட்ல இல்லை 4 வயசுல தான் உங்களுக்கு பேச ஆரம்பிக்கவே தோணுமா? அச்சோ, கார்ட்டூன் பார்க்கறதுல இந்த அளவுக்கு டிராபேக்ஸ் இருக்காது. குழந்தைங்க கார்ட்டூன் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பாங்கன்னு பார்த்தா அதனால பேச்சு வரதுல கூட இந்த அளவுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கும்னு யோசிக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே கார்ட்டூன் பார்க்கறத கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த செக்மெண்ட் நமக்காக காத்துட்டு இருக்கு. 12 ராசிகளுக்கான பலனை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் அவரவர்களுடைய ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி பார்க்கல இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 18ஆம் தேதி 4வது மாதம் 2015ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மாலை பார்த்தீர்கள் என்றால் 5:30 மணி அளவிலிருந்து உங்கள் ராசிக்கு சந்திரன் வருவதனால் எல்லா விஷயத்திலும் குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிது அக்கறையுடன் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் தேவையில்லாத சாதாரண வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மனசங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடலாம். தேவையில்லாத வெளி வட்டாரத்திலோ நண்பர்கள் விஷயத்திலோ கேளிக்கை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காமல் உங்களுடைய வேலை முடித்தவுடன் உடனடியாக குடும்பத்துடன் சென்று குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தில் ஈடுபடுவதும் அவர்களை சந்தோஷப்படுத்தவும் வெளி வட்டாரமோ கடைக்கண்ணிகளுக்கோ கோயிலுக்கோ சொந்தக்கார வீடுகளுக்கோ சென்று விட்டு வருவது பல விதத்தில் நிம்மதியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரமோ உத்தியோக தொழில் அமைப்பிலோ எல்லாவற்றிலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் ராசிநாதன் சந்திரன் வந்து சூரியனுடன் சேரக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத சாதாரண விஷயங்கள் கூட மிக மிக பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் ஏற்படலாம். குறிப்பாக சட்டத்துக்கு புறம்பான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை. குடும்பத்தில் உள்ள பெரியோர் மற்றவர்களுடைய நினைவாக இன்று அமாவாசை ஆதலால் அமாவாசைக்கு ஏதேனும் உணவு தானம் அளிப்பது சிறந்த பலனையும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத இரத்த பந்த உறவுகளுக்கும் தாய் தந்திர உடல்நிலைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக அண்ணன் தங்கை அந்த மாதிரி உறவுகள், அண்ணன் தம்பி போன்ற உறவுகளுக்கு சாதாரண வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அதை பேசி தீர்த்து கொள்வது இன்றைய நாள் உகந்ததல்ல. வெளிவட்டாரம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் இரத்த கொதிப்பாளர்கள், சர்க்கரை நோயாளிகள், ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் என்ற அந்த நோயின் தாக்கம் அதிகரிப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும்.
எனவே அந்த மாதிரி விஷயத்தில் மிக முக்கியத்துவம் கொடுப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். வெளிவட்டாரத்தில் மிக மிக குறிப்பாக உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்ப விஷயத்தில் இரத்த பந்த உறவுகள், இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் மட்டும் அதிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபம் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் காணப்படும். பணத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான நல்ல காலகட்டம், நல்ல சூழ்நிலை காணப்படுகிறது. எதிர்பார்த்த ஒரு இடத்திலிருந்து பண வரவுக்காக இருந்தவர்கள் கண்டிப்பாக அதற்குண்டான சந்தோஷ அமைப்பு ஏற்படும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் கண்டிப்பாக அரசு துறை, அரசியல் துறையில் சார்ந்தவர்களுக்கு யோகமும் அனுகூலமும், பதவி உயர்வும், பதவியில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளும் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்திருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நிச்சயமாக அதுக்குண்டான நல்ல செய்தியும், வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்குவதற்குண்டான உங்களுடைய நீண்ட நாள் முயற்சி வெற்றி ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த தொய்வான நிலைமை மாறும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பலவித பிரச்சனைகள் தீரும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த வாக்குவாதங்கள் மறையக்கூடிய காலகட்டம். உங்கள் மீது மன்மம் கொண்டிருந்த மேலதிகாரிகள் இல்லை உடன் வேலை செய்தவர்கள் எல்லாம் நட்பு பாராட்டக்கூடிய நல்ல காலமாக காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்பூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷமும் அனுகூலமும் நிம்மதியும் உங்களுக்கும் அவர்களுக்கு இருந்த கருத்து வேற்றுமை மறுவதுடன் உத்தியோகத்தில் காணப்படக்கூடிய பலவித சந்தோஷமான அமைப்புகள் உங்களுக்கு இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து மாறி கலகலப்பான சூழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று மாலை 5:30 வரை சந்திராஷ்டமம் உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சிறிய ஆக்ரோஷமும் சிறிய சிறிய விஷயத்தில் மட்டும் கூடாத விஷயங்கள் மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். ஏற்கனவே சனியின் ஆதிக்கம் அர்த்தாஷ்டம சனியில் உள்ளதனால் சந்திராஷ்டம அமைப்பில் தேவையில்லாத உணர்ச்சி வசம் அதிகமாக காணப்படலாம். நல்ல நண்பர்களை கூட பகிர்ந்து கொள்ளலாம். எந்தவித தவறான முதலீடுகளுக்கு ஆலோசனை சிலர் கூறலாம். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் குடும்பத்தாருடன் உங்கள் நண்பர்களுடன் நான் கலந்து ஆலோசிக்காமல் அண்ட அயலார் வீடு விஷயமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு தேன் தடவிய வார்த்தையும் ஒரு நிதானத்துடன் தீர்மானமான முடிவுகள் எடுப்பதில் பழக்கப்படுத்தி கொள்வது. இது சந்திராஷ்டமத்தில் பெரும் பாதிப்புகள் ஏற்படாது. மேலும் இந்த சந்திராஷ்டமம் இருந்தாலும் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான ராசியை மீன ராசியை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு பெரிய அபகடமும் பெரிய சங்கடங்களும் காணப்படவில்லை. அதே சமயம் பெரிய முடிவுகள் மட்டும் சிறிது தள்ளி வைப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்று எல்லா விஷயத்திலும் குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம் மிக மிக அவசியம். உத்தியோகத்தில் தேவைப்படாமல் மேலதிகாரிகளிடம் அவர்கள் கூறுகின்ற ஏதேனும் ஒரு ஆலோசனை உங்களுக்கு பிடிக்காமல் போனாலும் அதற்காக அவர்களிடம் தர்க்கம் செய்வதை மட்டும் அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத ஒரு மன ஈர்ப்பு, மனத்தில் ஒரு கோபமெல்லாம் காணப்படும். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ள சூரியனால் நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பாதிப்புகள் காணப்படலாம். உஷ்ணாதிக்க நோய் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஒரு சல்லு என்று கோபம் காணப்படும். அந்த அமைப்பிலிருந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். எல்லா விஷயத்திலும் இதமாக பேசுங்கள். யாராக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், துணையாக இருக்கட்டும், துணைவியாக இருக்கட்டும், எல்லோரிடத்திலும் ஒரு மென்மை தரக்கூடிய போக்கை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் கூறுவது கூட நன்றாக நல்ல விஷயமாக இருந்தாலும் அது அவர்கள் பார்வையில் அவர்கள் கேட்கின்ற விதத்தில் அது எடாகுடமாக காணப்படும். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளையும் அவர்கள் தர்க்கம் செய்வதோ சண்டை சச்சரவுகள் வருவதோ ஏற்படலாம். எனவே எல்லா விஷயத்திலும் மிக கவனமாக இருங்கள். கண்டிப்பாக சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். மாலை 5:30 சந்திராஷ்டம அமைப்பு காணப்படுவதனால் பொறுமையாக அனைத்து விஷயத்திலும் இருக்க வேண்டும். ஏற்கனவே சூரியன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் சந்திரன் சேருவதனால் தேவையில்லாத சிறு விஷயங்கள் கூட பெரிதாகலாம். எனவே உணர்ச்சிக்கு ஈடுபடக்கூடாது. பிபி மற்றும் இரத்த கொதிப்பில் உள்ள லோ பிபி, அனிமிக் போன்ற விஷயத்தில் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது வருங்காலகட்டத்தில் நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
யோகமும் அனுகூலமும் சந்தோஷ அமைப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. வெளிவட்டாரத்தில் ஒரு முக்கியமாக அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல அமைப்பாக காணப்படுகிறது. பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்பட்டிருந்த நோயின் தாக்கம் படிப்படியாக குறைந்து சந்தோஷ அமைப்பு காணப்படுகிறது. பிள்ளைகளுடைய வெளிவட்டாரம் பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருகிறது. தொலைதூர உத்தியோக அமைப்பில் இருந்தவர்கள் கூட குடும்பத்தாருடன் திடீரென்று சேருவதோ அல்லது திடீரென்று பார்ப்பதோ ஏற்படுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை காணப்படும். கடல் கடந்த நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. உலகத்தில் அதாவது உங்களுக்கு தெரிந்த மட்டில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், மகாணங்களில் தரிசனம், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் காணப்படக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் விட்டு கொடுத்தல் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். அதில் மட்டும் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். மாலையிலிருந்து அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். மதியத்திலிருந்து நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் எதிர்நோக்கி இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான அனுகூல பிராப்தங்கள் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகளும் அனுகூலமும் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டுங்கள். அரசு துறை படைப்பாளிகள் யோகத்தை பெறுவதற்குண்டான விருதுகள் போன்ற அமைப்புகள் காணப்படும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர்களுடைய பெரும் அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு மிக மகிழ்ச்சி அடைந்து மேலதிகாரிகளால் பாராட்டுடன் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதே சமயம் தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட கடல் கடந்து நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி திரைவனையாக்கும். லாபத்தின் அளவு அதிகரிப்பதனால் வியாபாரத்தில் இருந்தவர்கள் தொழில் அமைப்பில் இருந்தவர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படலாம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதுடன் அதற்குண்டான வங்கி அமைப்புகள்லாம் உதவுவதற்கு முன் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், பெரிய அளவு தொழில் ஸ்தாபனத்தை இன்னொரு தொழில் ஸ்தாபனத்துடன் இணைப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவு அனுகூலமான செய்தியாக காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அடிவயிற்று கர்ப்பஸ்திரிகள் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள். மற்றபடி வெளிவட்டாரமோ உத்தியோக அமைப்பிலோ தொழில் அமைப்பிலோ வியாபார அமைப்பிலோ ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை. சிரமம் இல்லாமல் நேரம் தவறாமல் மட்டும் சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டால் மற்ற விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பல விதத்தில் ஏற்றமும் அனுகூலமும் லாபத்தை பெற்று தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதுடன் புதிய மார்க்கங்கள் புதிய ஒப்பந்தங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சமூகத்தில் புதிய நண்பர்கள் மூலியமாக ஒரு அறிமுகத்தினால் பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் அவர்களுக்கு உங்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை பெற்றுத்தரக்கூடிய நாளாக காணப்பட்டாலும் உணவு விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தாய் தந்தருடன் சிறு வாக்குவாதங்கள் பெருமளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே குறைபாடு உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் குடும்ப விஷயத்தில் இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வேண்டவே வேண்டாம். ஏற்கனவே இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயாளிகள் ஏற்கனவே கழிவு பாதையில் உபத்திரம் உள்ளவர்கள் இன்றைய நாளில் மிக மிக கவனமாக இருப்பது மகர ராசிகளுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அரசு விரோத காரியங்களில் ஈடுபடுபவர்களின் நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். வங்கி காசோலைகளை பயன்படுத்துபவர்கள் கூட அதை சரியாக முறையாக பணம் இருக்கின்ற சமயத்தில் கொடுப்பதே நன்மை தரும். எல்லாவற்றிலும் டாம்பிகமாக செலவு செய்வது போன்ற விஷயங்கள் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் மகர ராசிக்காரர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். யோகமான நாள், தைரியமும் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய புதிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். கூட்டு தொழிலில் இருந்தவர்கள் அதிலிருந்து வெளியேறி தனிப்பட்ட தொழில் முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளலாம். பழைய கஷ்டகாலங்களிலிருந்து காணப்பட்ட பாடத்தை அனுபவமாக எடுத்துக்கொண்டு இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயத்தில் நல்ல அனுகூலமான செய்திகள் நல்ல விஷயத்திற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுங்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளர்வதுடன் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பெரிய செலவு அமைப்பு குறைவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை காணப்படும். பூமியால் ஏற்படக்கூடிய லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தால் நல்ல அமைப்பு நல்ல சந்தோஷ அமைப்புகள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு திடீரென்று சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதனால் அதனால் மிகப்பெரிய யோகமும் அனுகூலம் பெறுவதுடன் மனதிற்கு இனம் புரியாத சந்தோஷ அமைப்பும் எதிர்காலத்தை பெரிய அளவுக்கு ஜெயித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் இன்று ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியனுடன் சந்திரன் சேர்ந்திருப்பதனால் தேவையில்லாத வாக்குவாதத்தை அறவே தவிர்த்து கொள்வதும்
குடும்பத்தில் தனம், குடும்பம், வாக்கு விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருப்பதும், பணத்தில் கொடுக்கல் வாங்கல், வாங்கின பணத்தை கொடுக்க வேண்டிய விஷயத்திலெல்லாம் வார்த்தைகளில் மிக கவனமாக பேசுங்கள். எல்லோரும் மெச்ச வேண்டும் என்பதற்காக டாம்பிகமாக பேசுவது பெரும் ஆபத்தை கொடுத்துவிடும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள், யாருக்கும் ஜவாப் கொடுக்காதீர்கள். நீங்கள் அப்படி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஜவாபுக்கு ஆளை தேட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்திவிடும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொண்டைகளில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள மீனராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது இன்றைய காலகட்டத்தில் நன்மை தரும். சாதாரண சளி தொந்தரவு சோசக்காலர் அளவுக்கு மிக வலிமையாக கொண்டு சென்று விடும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே போதுமான நாளாக காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ கீர்த்தி, சின்ன வயசுல நான் கார்ட்டூன் வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அது பின்னாடி இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம மூலியமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ திங்க் நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இவ்வளோ நடக்குமா, ஓ மை காட், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கா கார்ட்டூன் பார்க்கும்போது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், எனக்கும் அதே ஃபீலிங் தான். கார்ட்டூன் வந்துட்டு கண்டினியூஸாக பார்க்கறதுனாலையும் கொஞ்சம் கார்ட்டூன் பார்க்கறதுக்கான டிமாண்ட் அதிகமானதுனாலையும் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான சீரீஸ் வந்துட்டு இருக்கு. அதனால நல்ல சீரீஸை மட்டும் பார்த்து நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் பெற்றவங்க மூலியமாக குழந்தைங்க கற்றுக்கிட்டு அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கார்ட்டூன் பார்க்கறத ப்ளீஸ் குட்டீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த லீவ் டைம்ல நாங்க கேட்டுக்கிறோம். அண்ட் இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சாந்தினி அண்ட் கீர்த்தி ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை. பாய். Thank you.